என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. பார்சல் வந்துருச்சா? ஏமா ஒன்னதான் நீயா? நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? சொல்லுடி. உங்க அப்பையும் பண்ணது பத்தாதுன்னு இல்லாம நீ வேற ஏதாவது பண்ணலான்னு வந்திருக்கியா? சொல்லு. அத்தை அது வந்து எதுக்கு வந்திருக்க? என் வீடு தேடி நீ எதுக்கு வர? இன்னும் இருக்கிற பணத்தை புடுங்கிட்டு போலான்னு. சேச்சா அப்படிலாம் இல்லத்த. ஏற்கனவே 1 கோடிக்கு நகை 1 கோடிக்கு புடவை எடுத்து உன் கையில கொடுத்தாச்சுல்ல, அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு அறிவு கூட கிடையாது. சரி போயிட்டு போதுன்னு விட்டா இப்ப எதுக்காகடி என் வாசல் முன்னாடி வந்து நிக்கிற? அத்தை முதல்ல அத்தைன்னு கூப்பிடுறது நிறுத்து. யாருக்கு அத்தை? நீ ஒண்ணு எனக்கு மருமகளும் கிடையாது, நான் ஒன்னும் உனக்கு அத்தையும் கிடையாது. எங்க அண்ணன் ஒரே அண்ணன் மட்டும்தான், அது நாகராஜன் மட்டும்தான். உங்க அப்பனை நான் எப்பவோ தலை முழிக்கிட்டேன். என்னமேட்டு வீட்டுக்கு வர்றது, என்கிட்ட பேசுறது, என் பையன் கூட பேசுறது, இதெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ச்சே, நான் கூட நான் போட்ட ஆர்டர் தான் வந்துருச்சுன்னு நினைச்சேன். நீ வந்திருப்பன்னு தெரிஞ்சா கண்டிப்பா வெளியிலே வந்திருக்க மாட்டேன். உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். சீ. அத்தை ஒரு நிமிஷம், உன்கிட்ட பேசவே பிடிக்கல. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடு. வாட்ச்மேன், வாட்ச்மேன் எங்கேயா போயிட்ட? எதுக்கு கண்ட நாயெல்லாம் உள்ளார விடுற? என்னமே இவ்வளவு உள்ளார விட்ட உனக்கு வேலை போயிடும் பாத்துக்க. போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளட்டுமா? போறேன் அத்தை. போறதுக்கு முன்னாடி இங்க ஆர்டர் போட்டதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமா அத்தை, நான் ஸ்விக்கியில இப்ப வேலை பாக்குறேன். நீங்க தானே ஆர்டர் போட்டது, அதை தான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லத்த, அப்பாவும் இல்ல. அப்பா இருந்திருந்தா வருமானத்துக்கு ஏதாவது வழி இருக்கும். அப்பா இல்லாதனால நான் வேலைக்கு போய் தானே ஆகணும். இப்போ வரைக்கும் எனக்கு வேலை எதுவும் கிடைக்கல. வண்டி ஓட்ட தெரியுன்றதுனால ஸ்விக்கியில சேர்ந்திருக்கேன். அதான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். மற்றபடி நீங்க ஆர்டர் போட்டிருப்பீங்க, உங்களை வந்து பார்க்கணும்லாம் நான் வரல. என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான் அத்தை. சாரி, அத்தைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா மேடம், நான் ஸ்விக்கியில தான் வேலை பார்க்குறேன். வேற ஏதாவது வேலைக்கு போகலாம்ல? இல்லை, எனக்கு படிப்புக்கேற்ற வேலை இப்போதைக்கு கிடைக்காதுல்ல மேடம். ஸ்விக்கியில் ஓட்டுனோம்னா ஒரு நாளைக்கு டிப்ஸ்ன்னு 100 ரூபாய் வரும். ஒரு ஆர்டர் எடுத்தோம்னா அதில் கமிஷன்னு சொல்லிட்டு வரும். பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு 600 ரூபா சம்பாதிப்பேன். அது போதும் எங்களுக்கு. இப்போதைக்கு நாங்கள் சாப்பிட்ணும்ல மேடம், அதனால தான். எங்கள் அம்மாவும் சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. நான் முதல்ல இந்த ஆர்டர் எடுத்திருக்க மாட்டேன். அங்கே போகிறதுக்கு வேற ஆள் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். அதனால தான் ஓனர் வந்து நீயே எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் மேடம். வந்து உங்களையும் டென்ஷன் படுத்திட்டேன். அப்புறம் நீங்கள் சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. 1 கோடி ரூபாய்க்கு நகை இருக்குல்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து அதை கொடுத்துட்றேன் அத்தை. சாரி மேடம், எங்களுக்கு அடுத்தவங்க சொத்தெல்லாம் இன்னமே வேண்டாம். எங்கள் அப்பா தான் அந்த மாதிரி இருந்து இப்போ கஷ்டப்படுறாரு. நாங்களும் அதே தப்பா பண்ணக்கூடாதுன்னு தான் அதை கொண்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு தெரியல. இப்போ நீங்களே உங்கள் வாயால் கேட்டுட்டீங்க. நான் நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் மேடம். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இல்லை அது இல்லை, பரவாயில்ல மேடம். அப்புறம் இந்தாங்க உங்களோட பார்சல். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மேடம். அப்புறம் உங்கள் ஃபோனில் ரேட்டிங் வரும், அதில் 5 ஸ்டார் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்ததுன்னா எக்ஸலண்ட்டுன்னு டைப் பண்ணி அனுப்பிடுங்க கமெண்ட்டு. டிப்ஸ் எதுவும் வேணாம் மேடம். அப்புறம் நான் கிளம்புறேன். உண்மையாலுமே இவ மாறிட்டாளா இல்லை சும்மா சொல்கிறாளா? நான் ஆர்டர் பண்ண கடை தான். அப்போ இவ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஸ்விக்கியில் தான் வேலை பார்க்குறாளா? ஆனால் எந்த நிமிஷத்துலேருந்து ஒரு மனுஷனை எந்த நிமிஷத்துக்கு மாற்றுதுன்னு பாருங்க. பாவம் இவ தான் கஷ்டப்படுறா. எங்கள் அண்ணன் பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவா பாவம்? என்னமோ பெற்றவங்க செய்கிறதெல்லாம் பிள்ளைங்க தலையில தான் விடியுங்கிறது எங்கள் அண்ணன் விஷயத்தில் அது நடந்துருச்சுப்பா. லக்ஷ்மி வந்துட்டியா? லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இப்படி வந்து உட்காரு. என்னாச்சு லக்ஷ்மி? போகும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு தானே போனேன். நடுப்புறம் என்ன ஆயிடுச்சு? இல்லை, ஏன் பார்சல் எதுவும் மாற்றி கொடுத்துட்டாங்களோ? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் என்ன ஆச்சு? அது வந்து பார்சல் கொடுக்க வந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, என் அண்ணன் பொண்ணு பூர்ணி தான் வந்து கொடுத்துட்டு போனான். என்ன லக்ஷ்மி சொல்ற?
ஆமாம், அவள் ஸ்விக்கியில் வேலை பார்க்குறாளாம். அவள் தான் ஆர்டர் எடுத்து இப்போ வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறா. அவள் சொல்கிறதெல்லாம் நம்பலாமா? ஆனால் அவள் அப்படி தானே சொன்னா. அப்பாவும் இல்லத்த, அதனால சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கு, அதனால தான் நான் வேலைக்கு வந்தேன், இப்போதைக்கு எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலே. எனக்கு என்னமோ அவள் சொல்கிறத பார்த்தா டவுட்டாக இருக்கு. அது எப்படி கரெக்டாக நீ போட்ட ஆர்டர் அவங்க எடுக்கிறாங்க? அதுக்கும் அவள் சொன்னா எல்லாரும் வேலையாக போயிட்டாங்க, நான் ஒரு ஆள் தான் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னா. அப்படியா? என்னாலே அதை நம்பவே முடியல. எங்கள் அண்ணன் ஒன்றும் அந்த அளவுக்கு விட்டுட்டு போகல. ஆனால் இவ இப்படி சொல்கிறானா? உண்மையாலுமே அண்ணியும் ரொம்ப கஷ்டப்படுறாளோ தெரியலையே. எங்கள் அண்ணன் தான் தப்பு பண்ணாவ, எங்கள் அண்ணியும் இவ்வளோ என்ன பண்ணா பாவம். இப்போ இவ கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கா. இதுக்கு தான் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாரு, எங்கள் அண்ணன் பண்ண தப்புக்கு இவ மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. என்னமோ நாளைக்கு 1 கோடி நகையையும் 1 கோடி புடவையையும் கொண்டு வந்து தரேன்னு சொன்னான். அதை விற்று இது பண்ணால் கூட அவங்கள்ட்ட காசு இருக்குமே, அதையும் விற்கலையா? அதான் போனால் எனக்கும் டவுட்டாகவே இருக்கு. அதை போய் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறா. சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையாலுமே மாறிட்டாங்களா இல்லை மாறின மாதிரி நடிக்கிறாளா? இங்கே பாரு லக்ஷ்மி, இப்போதைக்கும் நம்ம யாரையும் நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டு குடும்ப விஷயத்தில் நான் தலையிடுறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்க அப்பா எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னைய விட 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு பயந்து பயந்து தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இவன் எப்படின்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. சரி, இதை பற்றி நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம், பிறகு பார்த்துக்கலாம். நான் வேணும்னா இதை பற்றி முரளிக்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு. தம்பிக்கிட்ட சொன்னா கண்டிப்பாக எதையாவது யோசிக்கும். நீ முரளி தம்பிக்கிட்டே சொல்லு. சரி போனா இரு, இந்த தோசை ஆறி போயிடும், நான் போய் தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். சரி. என்ன திமுரு அந்த பொம்பளைக்கு? என்னைய பார்த்து ஏன் வந்த, எதுக்கு வந்த, அத்தனை கேள்வி கேட்குதுடா. நான் தான் சொன்னேன்ல, அவங்க அப்படிதான் கேட்பாங்கன்னு. அதுக்கு நீ இவ்வளோ ஓவராவா? இங்க பாரு, இதெல்லாம் சகஜம். ஊசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். என்ன நீ பேச்சு வாங்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, இதுக்கே பயந்துட்டா எப்படி? என்னது பயந்தாங்களாவா? நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அப்ப விடு, அந்த அம்மாலாம் ஒரு ஆளுன்னு மதிச்சுக்கிட்டு. பார்த்தேன்டா, நல்ல குத்துக்கல்லாட்டம் நல்லா தான் இருக்கா, கொள்ளுன்னு. பக்கத்துல இருந்தோம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. விடு, இப்பதானே அவங்க வீட்டுக்குள்ளார போயிருக்க. எங்க போனேன்? கேட்டை தாண்டி உள்ளாரதான் வந்தேன். உடனே வாட்ச்மேன்ட்ட சொல்லி இவளெல்லாம் உள்ளார விடாத, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு அப்படிங்கிறாடா. திமுரு எடுத்த நாயி. அது வேற ஒன்றும் இல்ல, பண திமுருடி. ஆமா, எனக்கு செஞ்ச 1 கோடி புடவையும் 1 கோடிக்கு நகையையும் மறந்துருப்பான்னு நினைச்சேன். சே, அல்ப புத்தி மாதிரி திருப்பி கேக்குறா. இவெல்லாம் நல்லா இருப்பாள? சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? வேற என்ன சொல்ற? நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல விடு, நீ கரெக்டா தான் பேசியிருக்க. நீ மட்டும் கொடுக்காம அது இதுன்னு பண்ணியிருந்தேன்னு வையி, கண்டிப்பா அந்த அம்மா கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த அம்மாவை பேச வைக்கிறதுக்கு நான் 1 கோடி ரூபாய் நகையை கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுக்கணுமா? இங்க பாரு, இப்போதைக்கு 1 கோடி ரூபாய் நகை மட்டும்தான் போகுது. முரளியை கல்யாணம் பண்ணாம விட்ட அப்புறம் 25 கோடி நாக்கு ஒழிச்சிட்டு போக வேண்டியதான். 1 கோடி வேணுமா 25 கோடி வேணுமா? 25 கோடி வேணும். இருக்குல்ல, ஆசை இருக்குல்ல, அப்ப நம்ம தான் கொஞ்சம் பொறுமையா போகணும். சரிடா, எப்படியோ நீ சொன்ன மாதிரியே போயாச்சு. இனிமே எப்பறம் அடிக்கடி பாக்குறது? இப்பதானே ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணிருக்கேன்னு போயிருக்க, அடுத்து சொமாட்டோல ஆர்டர் பண்றதெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போ. அவங்க ஏதாவது ஆர்டர் போட்டாங்கன்னா உடனே உனக்கு கால் பண்ணிடுறேன். நீ அங்க வாங்கிட்டு உடனே போய் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடு. கண்டிப்பா உங்க அத்தைக்கு இலகின மனசு, அவங்களாலதான் காரியத்தையே சாதிக்க முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்க. சரிடா. சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, நான் அப்புறமா வரேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. சரிடி. எங்கடி அந்த தம்பி போயிடுச்சா? போயிட்டாமா. காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த தம்பி பாட்டுக்கு போயிடுச்சு. விடுமா, நம்மளுக்கு பால் மிச்சம். போன காரியம் என்னடியாச்சு? உங்க அத்தை காரிய பாத்தியா? பார்த்தேன். உன்னை விட பூரிப்பு அதிகம். கொஞ்ச நம்ம மூஞ்சி பூசின மாதிரி இருக்கு. வேற என்ன பொழப்பு? அண்ணனை தூக்கி விட்டுட்டோமே, இன்னமே நம்மள கேள்வி கேட்க ஆள் இல்ல அப்படின்ற மிதப்பு. நல்லா வாய் ஃபுல்லா கட்டியிருப்பா, அதான் உடம்பு போட்டிருக்கு. ஆமா, அப்புறம் அத்தை எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போட்ட 1 கோடி ரூபாய் புடவையும் 1 கோடிக்கு நகையும் எடுத்தோம்ல. ஆமா, அதே எதுக்கு கேக்குற? அதை கொண்டு போய் அத்தைகிட்டே கொடுக்கறதுக்கு தான். ஏண்டி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? யாராவது வந்த மகாலட்சுமியை வீட்டை விட்டு துரத்துவாங்களா? நான் சொல்றதை கேளுமா, நான் பெரிய மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளார கூப்பிடறதுக்காக தான் இதை வேணாங்கிறேன். ஏண்டி கிறுக்காடி? 1 கோடி ரூபாடி புடவையை வேணா கொண்டு போய் கொடு, நகையெல்லாம் நான் தரவே மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கம்மா. 1 கோடி ரூபாய் இருந்தாலும் அவங்கள்ட்ட கொண்டு போய் நேர்மையா கொடுத்தோன்னு வையி, கண்டிப்பா அதுக்கு பதிலடியா 5 கோடி 10 கோடி நம்மளுக்கு தருவாவ. இப்பதான் முரளி சொல்லிட்டு போனான், 1 கோடி ரூபாய் பெருசா இல்ல 5 கோடி ரூபாய் பெருசா இல்ல 25 கோடி ரூபாய் பெருசான்னு. இப்ப அதே கேள்வியை நான் உன்கிட்ட கேக்குறேன். 25 கோடி ரூபாய் தான் பெருசு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓவரா ஆசைப்படுறதில்ல. அட போமா, சின்ன மீனை விட்டுதான் பெரிய மீனே பிடிக்க முடியும். அதே மாதிரிதான் கொஞ்சமா இருக்கிற 1 கோடியை கொண்டு போய் கொடுத்துட்டு 25 கோடியை ஆட்டைய போடுறான். ஆமா,
உங்கள் அத்தை அப்படியே லேசப்பட்டு ஆள் நினச்சிக்கிட்டு இருக்க. நம்மளாவது நம்ம அப்பா கூட இருக்கும்போது நம்மளுக்கு மரியாதை கிடைச்சது. ஆனால் இப்போ அது கூட கிடையாது. நீ தான் பார்த்து இருந்துக்கணும். எல்லாம் எனக்கு புரியுதுமா. நான் சொல்கிறத மட்டும் செய்யுமா. நீ எடுத்து வை. நாளைக்கு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னமோ சொல்கிற. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாமான்னு பார்த்தேன். அது கிடையாது. இப்போவே கொடுமா, நான் போய் கொடுக்குறேங்கிற. என்னமோ பண்ணி தொலை. சத்யா, சத்யா. என்ன சாதி கூப்பிட்டீங்களா? இருமிட்டே இருந்தீங்க, இருமலமா வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ குறையற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ணல ஆதி? நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாந்தி எதுவும் இருக்குல்ல, இப்ப எதுவும் வாந்தி விட மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சத்யா, இப்ப ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. நிஜமா தானே? நிஜமா தான், உட்காரு. இருங்க ஆதி, நான் போய் உங்களுக்கு இன்னொரு டம்ளர் கஞ்சி எடுத்துட்டு வரேன். சத்யா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சத்யா. என்ன ஆதி, நைட்டு தான் நீங்க வாந்தி எடுக்கல, சாப்பாடு இப்பதான் உள்ளார அக்செப்ட் பண்ணது போல. இனிமே பசிக்க ஆரம்பிக்கும்னு அம்மா சொன்னாங்க. அதுக்காக தான் முன்கூட்டியே எல்லா துவையிலும் எல்லாம் அரைச்சு வச்சுட்டேன். கஞ்சி மட்டும் தான் அடுப்புல வச்சிருக்கேன். இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ கொஞ்ச நேரம் என் பக்கத்துல உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. அட உட்காருமா. ஆதி, உங்களுக்கு இருமலா இருந்துச்சுல, நான் போய் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வரட்டுமா? ஏய் ஏய், எனக்கு எதுவும் இல்ல. இல்ல ஆதி, உங்களுக்கு ரொம்ப ஃபீவரிஸா இருக்குல்ல, அதனாலதான் கேட்டேன். எனக்கு எதுவும் இல்ல. நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன வந்துட போகுது? அவங்க பக்கத்துல இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனையும். ஆரம்பிச்சிட்டியா? உன்கிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கு எனக்கு நேரமே இல்ல. எனக்கு இப்ப நல்லா இருக்கு. எனக்கு இப்பதான் அம்மா பாசம் முழுசா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பாசம் எனக்கு யாருமே கொடுத்ததே இல்ல, தெரியுமா? அப்படியா? ஆமா, எனக்காக யாரும் உட்காந்து அழுவவும் மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஃபீவர் வந்தா கூட எங்க அப்பா என்னன்னு கூட பார்க்க மாட்டாரு. காசு கொடுப்பாரு, ஹாஸ்பிட்டல் போய் மருந்து வாங்கிட்டு நான் பாட்டுக்கு 3 நாள் படுத்து தூங்கிடுவேன். அவ்வளவுதான் ஃபீவர். நீ என்னை எப்படி பாத்துக்கிற? அந்த மாதிரி என்னை யாருமே பாத்துக்கிட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் எனக்கு புதுசா தெரியுது. எல்லாம் உன்னாலதான் சத்யா. நீ என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்க. உன்னோட அன்புக்கு தகுதியே இல்லாத ஆள் நானு. என்ன ஆதி பேசுறீங்க நீங்க? ஆமா சத்யா, எனக்காக நீ இவ்வளவும் பண்ற. உனக்காக நான் எதுவுமே பண்ணலையே. அதை நினைக்கும் போதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. எனக்காக நீங்க என்ன பண்ணல? எனக்காக தானே வீடு இழந்தீங்க, பணம் காசு எல்லாத்தையும் இழந்தீங்க. இப்ப உடம்புக்கு முடியாம வந்துருச்சு. எல்லாம் என்னால தானே. இங்க பாரு சத்யா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இனிமே நீ இந்த மாதிரி பேசுனேன்னு வையே, அப்புறம் நான் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்னால தானே எல்லாம் ஆகுது. உன்னை விட்டுட்டு போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு என்னை நல்லபடியா பாத்துக்கும், அவளுக்கும் எந்த கஷ்டமும் வராது. அப்புறம் உன்னையும் கஷ்டப்படுத்த வேணாம்ல, அதனாலதான் சொன்னேன். ஃப்ராடு. உனக்கு நானே ஓவரு, உனக்கு இன்னொரு பொண்ணு கேக்குதா? பின்ன என்னடி, எப்ப பார்த்தாலும் நீங்க அதை இழந்தீங்க, எல்லாம் இழந்தது என்னாலதான், அப்படி இப்படின்னு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதே பேசிட்டு இருக்க. என்னமே பேசுனேன்னு வையி, நான் உடனே அடுத்த பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிடுவேன். அப்புறம்லாம் நீ என்னை எதுவும் சொல்லக்கூடாது. பண்ணுவீங்க. என் மேல அவ்வளவு பொசசிவ் உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஓ, அப்ப நான் வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நான் ஜாலியா இருப்பேன். ஓ அப்படி? ஒரு சாதாரண டைஃபாய்டு ஃபீவருக்கே இப்படி சுருண்டு படுத்துட்டீங்க. இன்னும் கொரோனா காய்ச்சல்லாம் வந்தா என்ன ஆவீங்க? அடி பாவி, அதுக்காக என்னை கொரோனால வந்து படுறான்னு சொல்ல வரியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க தான் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, என்னோட கல்யாண பரிசா அதை வேணா உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். ஃப்ராடு. என்ன, நீங்க மட்டும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருப்பீங்க, நான் மட்டும் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கணுமா? அதான் அப்படி பண்ணுவேன்னு சொன்னேன். சரிம்மா தாயே, நான் யாரையும் கல்யாணம் பண்ணல. உன்னைய தாண்டி யார்கிட்டயும் போக மாட்டேன், போதுமா? அப்படி வாங்க வலிக்கு. சரி, நான் போய் கஞ்சி எடுத்துட்டு வந்துட்டுமா? ஏய் இருடி, நானே என்னைக்காவது தான் நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். காலில் வெந்நீரை ஊத்துற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க. இரு. இப்ப என்ன உங்களுக்கு? எனக்கு இப்போ உன் கூட உட்காந்து நல்லா சந்தோஷமா பேசணும். அவ்வளவுதானே, பேசிட்டா போச்சு. என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா பாருடா. இவ்வளவு நாளா கோமால இருந்தீங்களோ? ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை கூட நீங்க பேசவே இல்லையே. வீடு போச்சு, நிலம் போச்சு, பணம் போச்சுலாம் சுத்திட்டு இருந்தீங்க. இப்பதான் பொண்டாட்டி மூஞ்சியெல்லாம் ஞாபகம் வருதா? அது என்னமோ தெரியல, எனக்கு ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் பெருசு இல்ல, என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. பாருடா, ஒருவேளை இந்த ஃபீவர் வந்தது கூட நல்லது தானோ? இருக்கலாம். ஆனா யாருக்கு? எனக்கு தான். அப்ப இனிமே நம்ம ஏதாவது சண்டை போட்டா உங்களுக்கு ஃபீவர் வர மாதிரி எல்லாமே பண்ணிடுறேன். அடி பாவி. ஆமா, சண்டை போட்டு என் தயவு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஃபீவர் வந்துச்சுன்னா அப்ப நான் தானே உங்களை பாத்துக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். அப்படி நான் பாத்துக்கிட்டேன்னா என்னை விட்டுட்டு நீங்க போகவே மாட்டீங்க. திரும்பி என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன கரெக்டா? பயங்கர பிளானுப்பா. கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு அங்கே உட்காந்துக்கோ. கண்டிப்பாங்க.
எனக்கு அமைஞ்ச புருஷன் மாதிரி வேற யாருக்கும் அமைஞ்சிருக்காது பாருங்க. அதையும் சொல்லி உங்க போட்டோவோட போய் உட்காந்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க இருக்கீங்களே, ஆ வேறாரும் வாழாத பெருவாழ்வே நினைத்தாலே மனம் எங்கும் மழைத்தோவல் வாசனி கோயில்ல போய் விளக்கு போதுமே தரையினில் வானம் போதுமே ஒரு கணத்தை உன்னை பிரிந்தால் உயிர் மனத்தாற்று போகுமே நீதான் நான் கூப்பிடல, ஏன் கேட்க மாட்டியா? ப்ளீஸ்மா, பசிக்குதுமா, பால் குடிக்கணுமா, பால் எடுத்துட்டு வந்து தரியா ப்ளீஸ்மா? போய் உங்க அத்தைகிட்ட எல்லாத்தையும் கேளு. நான் யார் உனக்கு? உனக்கு உங்க அத்தை தானே முக்கியம், நான் முக்கியம் இல்லைல்ல? சொல்லுடா. இல்லம்மா, எனக்கு நீ தான் முக்கியம். நான் முக்கியமா இருந்தா நான் உன்கிட்ட பேசினத நீ எப்படி அங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிருக்கலாம்? நான் என்னம்மா சொன்னேன்? வாயை உடைச்சிருவேண்டா. நீ என்ன சொன்னன்னு உனக்கு தெரியாது? உங்க அத்தை கிட்ட பேசாதன்னு நான் சொன்னேன். அதை போய் நீ அங்கேயா சொல்லுவ? அதுக்காக தாண்ட இந்த அடி. நான் சொல்றத எப்படி போய் அங்க போய் எல்லாரும் முன்னாடி சொல்லலாம்? இன்னும் உங்க அத்தைக்கு குளிர் விட்டு போயிடும். அவ என்னைய கேக்குறா பாத்தியா கேள்வி? எல்லாத்துக்கும் யார் காரணம்? நீ மட்டும் தானே. நான் வேணான்னு நினைச்சுதானே போய் அத்தைகிட்ட போட்டு கொடுக்குற. சாப்பாடு நான் மட்டும் என்கிட்ட வருவியா? முடியவே முடியாது. நீ எல்லாத்தையும் உங்க அத்தைகிட்டே போய் வாங்கிக்க. ஓ, ஒன்னு தரமாட்டா, ரெண்டு கொஞ்சனா உனக்கு அம்மா தேவையில்லன்னு ஆயிருமா? போய் அம்மா இல்லாம இருந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். நான் சொல்ற பேச்சு கேட்காத ஆளுக்கெல்லாம் நான் எதுக்கு பசிக்கு பால்லாம் கொடுக்கணும்? எனக்கு இப்போதைக்கு நீ முக்கியம் இல்ல, எனக்கு போனு தான் முக்கியம். உனக்கு வேணும்னா நீ கிளம்பி போய்க்க. இல்லம்மா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். அது எப்படா? நான் சொல்றத மட்டும் காதுல வாங்கிக்கவே மாட்டேங்கிற? எனக்கு இருக்கா? சொல்லுடா. இல்லம்மா, அவளே எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் ஏற்கனவே உனக்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அத்தை என்னை நல்லாதாம்மா பாத்துக்கிறாங்க. நடிக்கிறவ நல்லாதான் பாத்துப்பா. உண்மையா இருக்கிற அன்புனா நீ தப்பு பண்ணா திட்டதான் செய்வா. போய் என்கிட்ட சேட்டையை காட்டுற மாதிரி அவகிட்டே காட்டு பாப்போம். அப்ப தெரியும் அவ சுயரூபம் என்னன்னு. நல்லா பாசமா பாத்துக்கலாம. ஆளையும் மண்டையும் பாரு. இதே என்கிட்டே வந்து சொல்ற நீனு. எவ்வளோ தைரியம் உனக்கு? இல்லம்மா. வாய மூடுறா. உனக்கு அம்மா யாரு? நான் அம்மாவா இல்ல அவ அம்மாவா? நீதான் அம்மா. நான் இங்க குத்துக்களாட்டம் உட்காந்துருக்கேன். என் பேச்சை இவன் கேட்க மாட்டானா? அவ பேச்சை கேட்டுக்கிட்டு பின்னாடியே போற. உன்னையெல்லாம் என்ன சொல்றது? இல்லம்மா. இனிமே போவியாடா? இனிமே போய் பாரு, கண்ணை ரெண்டு பழுத்துரும். போவியா? இல்லம்மா, போக மாட்டேன். அடியே, நீ கத்துறது வெளியில வரைக்கும் கேக்குது. கேட்கட்டுமா? இந்த பயலுக்கு நான் முக்கியம் இல்லையா, அவ அத்தைக்காரி தான் முக்கியமா. அவ தான் தூக்கி வளர்த்துருக்கா பாரு, அவ பின்னாடியே போறதுக்கு. ஏண்டா, உன்னைய பெத்தவ இவ பேச்ச கேட்காம அப்படி என்ன உனக்கு சொக்குப்படி போட்டு வச்சா? இல்ல அம்மாச்சி, அத்தை என்னை நல்லாதான் பாத்துக்கிறவ சொன்னேன். தப்பா? என்னடா உன்னை பாத்து கிழிச்சுக்கிறா? பாத்தியாமா ஓ முன்னாடி எப்படி பேசுறான்னு? இன்னும் நல்லா ரெண்டு சாத்துடி. அம்மாச்சி, வேற என்னடா பண்ண சொல்ற? பெத்த அம்மாவை விட அடுத்தவ முக்கியமா போயிட்டாளா உனக்கு? அப்படி இல்ல. எனக்கு இவன் தேவையே இல்லம்மா. நான் அமேசான்ல போட்டு வேற பிள்ளைய வாங்கிக்கிறேன். இல்ல, வேணாம், எனக்கு வித்துறாதம்மா. அதெல்லாம் முடியாது. எனக்கு பாப்பா தான் முக்கியம். நீ எல்லாம் எனக்கு தேவையே இல்ல. இல்ல, வேணாம், நானே இருக்கேம்மா. அமேசான்காரனை கூப்பிடாதம்மா. கூப்பிட்டு விடுடி. இனிமே அத்தை நல்லவன் சொல்லட்டும், அப்புறம் இவனை பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவோம். வேணாம், அத்தை கெட்டவங்க தான், எங்க அம்மா நல்லவங்க. நான் இங்கே இருக்கேம்மா, தயவு செஞ்சு இப்ப பண்ணாதம்மா. இனிமே ஏதாவது நீ பாட்டி விடுடி. நெக்ஸ்ட் அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயும் பிச்சு அனுப்பி விடுறேன்னா இல்லையான்னு பாரு. அழுதே சாதிக்கிறான். சரி விடுமா, சின்ன பிள்ளை தானே. யாருமா சின்ன பிள்ளை? பயங்கரமான ஆளுமாவே. அப்படியே அவங்க அப்பன மாதிரி. கேட்க மறந்துட்டேன், அவங்க அப்பா ஊர் போய் சேர்ந்தாரா? அதெல்லாம் சேர்ந்துட்டாரு. அவர் அங்க ஜாலியா இருப்பாரு. நான் தான் இந்த பையலோட மாரடிக்க வேண்டியதா இருக்கு. சரி விடுடி. இன்னமே தங்கம், நீ பண்ணக்கூடாது சரியா? சரி அம்மாச்சி. பாவம் புள்ள பாரு ஏங்கி கிடக்கட்டும் விடுமா. அங்கெல்லாம் நான் ஒரு நாள் ஃபுல்லா சோறே போட மாட்டேன். இப்படிலாம் ஏதாவது பண்ணட்டும். இன்னமே அமேசான் என்ன பெரிய பார்சலா கட்டி வெளிநாட்டுக்கே அனுப்பி விட்டுருவோம்.
சரி சரி விடு, அம்மா செய்ய மாட்டேன்னா நீ ஏன் அம்மா பேச்ச கேட்கணும் சரியா? சரி அம்மாச்சி. சரி சுதன் குட்டிக்கு என்ன வேணும்? பசிக்குது அம்மாச்சி. அட என் தங்கத்துக்கு பசிக்குதா? கறிக்குழம்பு ஊத்தி கொண்டு வரட்டுமா? சரி. ஆவுண்டி புள்ள பசியோட இருக்கான், சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடு. மா ஊட்டிலாம் விட வேணாமா, அவங்க ஸ்கூல்ல ஸ்பூன்லேயே அள்ளி சாப்பிடுவான். இங்க வந்துதான் ரொம்ப கெட்டு போறான். அதுவும் நீ ஊட்டி விட்டு அங்க என் உயிர் எடுக்கிறான். ஒன்னாலதாம்மா என் பையன் கெட்டு போறான். உடுடி, என்னைக்காவது ஒரு நாள் தான் வரிய, சாப்பிட்டுட்டு போட்டுமே. ஒரே ஒரு பேரா இருக்கான், அவனுக்கு ஊட்டி விட்டா என்ன குறைஞ்ச போயிட போகுது? மதியானம் அந்த பையலையும் சாப்பிட உள்ளடி. யாரு? பாண்டியா? ஆமாடி, ரூமுக்குள்ளார அவ்வளோ சண்டை. இவெல்லாம் என்னத்துக்குமா இருக்கா? இப்படி சண்டை போட்டுட்டு என்ன தள்ளி கொண்டு போறா? சரி, பிள்ளைய பார்க்க வச்சு தின்னது இல்லாம மேற்கொண்டு என் தம்பியை வேற பட்டினி போடுறாளா? ஆமாடி, அதெல்லாம் ஒரு ஜென்மம். அப்புறம் நான் தான் கெஞ்சி கூத்தாடி வாடா சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். மகாராணி மேலேருந்து இறங்கவே இல்லையே, திமுருக்குன்னே இருக்கா. இருக்கட்டும், இவ்வளோ திமுரு ஆகாதடி, இடுமா, ஒரு நாள் சாமி நல்ல தண்டனை கொடுக்கும். ஆமாடி. அம்மா அந்த பையன் வரான். என்னடா? இல்லம்மா, சுதனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன்டா தம்பி அழுவுற? அது ஏதோ அவங்க அம்மா கூட பஞ்சாயத்து, நீ விடு, அதை பத்திலாம் எதுக்கு பேசிக்கிட்டு. சாப்பிட வரியா? சாப்பாடு வைக்கட்டுமா? சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டியா? ஆமாம்மா, நீ உள்ளார ரொம்ப பிஸியா இருந்த, அவ வந்தா அதான் சாப்பாடு வச்சா சாப்பிட்டுட்டேன். பாத்தியாமா, அவ வந்து சாப்பாடு வச்சா இவன் சாப்பிட்றான். பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் காரணமே அவதான். சாப்பாடு வச்சு இவன் சாப்பிட்டுருக்கான். இவன் சும்மா நடிக்கிறாமா. என்னக்கா? இங்க பாருப்பா, உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. கூடிய சீக்கிரமா என் பவுனு நகையெல்லாம் அடகு வச்சு இல்ல, அதை திருப்பி கொடுத்துட்டு போதும். எப்ப திருப்பி கொடுப்ப? மொத்தம் 30 பவுனு என் வீட்டுக்காரு கேட்டுக்கிட்டே கிடக்குறாரு. என் பவுனை உன்கிட்ட கொடுத்துக்கிட்டு என் வீட்டுக்காட்ட நான் திட்டு வாங்கணுமா? நல்லா சம்பாதிக்கிறடா என் பவுனை வச்சு. அப்புறம் எங்க பேச்ச கேட்க மாட்டேன்னு நீ நல்லா ஜாலியா தான் இருக்க உன் பொண்டாட்டி கூட. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை முட்டாளாக்குறீங்க, அப்படித்தானே? அக்கா, அவ பேசுனதுல என்னடா தப்பு இருக்கு? அவகிட்ட தானே நகை வாங்கியிருக்க, எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறீல, காசெல்லாம் எங்க போகுது? கொஞ்சம் வியாபாரம் டல்லாதாம்மா போகுது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இவ கொடுத்து 1 வருஷம் ஆகுது. நகையை இந்தா திருப்பி தரேன், அந்த திருப்பி தரேன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கியே தவிர, அவ வீட்டு நகையை நம்ம கொடுத்துணும்ல. எப்பதான் திருப்பி தருவ? அவங்க வீட்டுக்காரு வாயை திறந்து உன்கிட்ட தான் கேட்காம இருக்காரு. இன்னைக்கு காலையில கூட அவ முன்னாடி தான் கேட்டாரு. அப்ப நானும் அங்கதான் நின்னேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அக்கா தான், கூட பிறந்த அக்கா தான். நம்ம தான் நகை போட்டோம், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் நம்ம போட்ட நகைய நம்மளுக்காக யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படி ஏதோ கொடுத்தா, அவசரத்துக்கு கொடுத்தானா அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பியா? நீ நல்லா வருவாடா. அக்கா சொல்ற மாதிரி நீ தான் எங்க தலையில நல்லா மிளகா அரைக்கிற.